நம்பிக்கை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தினுடைய 6ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அழைக்கிறேன். குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களிடம், ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன். எனவேதான் முன்னோர்கள் அவரின்றி ஓர் அணுவும் அசையாது என்று கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களுள் ஒருவர் குருவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன் என்றால், அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இறைவன் தானே. அதற்கு குருவானவர் என்ன சொன்னார் என்றால், ஆம் என்று கூறினார். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வில் நான் நல்லவைகளை செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இறைவன் தானே. ஆம் என்று கூறினார். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வில் கெட்ட தீய செயல்களை செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இறைவன் தானே என்று சீடர் குருவை பார்த்து கேட்டதும் குரு அமைதியாக பதில் சொல்லாமல் அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார். மாலை உணவுக்காக அனைவருமே தயாராக இருக்கும் பொழுது குருவானவர் அன்று உணவினை பரிமாற தொடங்கினார். அப்பொழுது அனைவருக்கும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய குவளையில் குருவானவர் பால் பரிமாறி கொண்டிருந்தார். ஆனால் அந்த கேள்வி கேட்ட சீடருக்கு மட்டும் ஒரு வெள்ளி குவளையில் வாழை இலையை வைத்து அவர் அதை மூடி அந்த சீடரை நோக்கி எடுத்து வந்தார். அப்பொழுது அந்த சீடர் மற்ற சீடர்களிடம் என்ன கூறினார் என்றால், என்னுடைய கேள்விக்கு குருவானவர் பதில் சொல்ல முடியாததால் என்னை பாராட்டு விதத்தில் எனக்கு சிறப்பாக இந்த வெள்ளி குவளையில் உணவு பரிமாறுகிறார் என்று கூறினார். அப்பொழுது அந்த வெள்ளி குவளையை வாங்கி பார்த்த சீடருக்கு அதிர்ச்சி. அங்கு பாலுக்கு பதிலாக அங்கே மாட்டு சாணம் இருந்தது. அதை பார்த்ததும் அவர் ஏமாற்றத்துடன் குருவிடம் என்ன கேட்டார் என்றால், அனைவருக்கும் பாலை பரிமாறிவிட்டு எனக்கு மட்டும் இந்த மாட்டு சாணத்தை தருகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்ட பொழுது குருவானவர் அந்த சீடரிடம், பாலும் பசுவிலிருந்து வருகிறது, இந்த சாணமும் பசுவிலிருந்து வருகிறது, சாணத்தை நீ சாப்பிட்டால் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த சீடரானவர் என்ன சொன்னார் என்றால், பால் பசுவினுடைய மடியிலிருந்து வருகிறது, ஆனால் சாணம் பசுவினுடைய கழிவு, அதனை நான் எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டபொழுது குருவானவர் இந்த தருணத்திற்காக தான் காத்திருந்தவரை போல, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது, எது உடலுக்கு நல்லது எது உடலுக்கு கெட்டது என்று உனக்கு தெரிகிறது. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்வில் நீ செய்யக்கூடியது எது நல்ல செயல் எது கெட்ட செயல் என்று ஏன் உன்னால் அறிந்து உணர்ந்து கொண்டு செய்ய முடியாது? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்வில் நீ செய்யக்கூடிய செயல்களுள் எவை நல்லவை எவை தீயவை என்று உன்னால் அறிந்து கொள்ள முடியாதா என்றார். ஆம் அன்பிற்கிறவர்களே, இன்றைய வாசகங்களை பார்க்கும் பொழுது முதல் வாசகத்தில் நாம் சீராக்கு நூலிலே அழகாக பார்க்கிறோம். உனக்கு முன் வாழ்வையும் சாவையும் வைத்துள்ளேன், நெருப்பையும் தண்ணீரையும் வைத்துள்ளேன், நீ விரும்பினால் என்று அங்கே வார்த்தைகள் தொடர்கின்றன. அதாவது நற்செய்தி வாசகமாக இருக்கலாம், முதல் வாசகமாக இருக்கலாம், மிகவும் குறிப்பிடப்படக்கூடிய வார்த்தையாக நீ விரும்பினால். நம்முடைய விருப்பம் இருக்கிறது. இதைத்தான் நாம் மெய்யியல் படிக்கும் பொழுது அழகாக படிக்கிறோம். மனிதனுக்கு மட்டும் இறைவன் சுதந்திரத்தை தந்திருக்கிறார், சுயமாக சிந்திப்பதற்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தில் இறைவனே அங்கே குறுக்கிடுவதில்லை. ஆக மொத்தத்தில் எது நல்லது எது கெட்டது என்று முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வில் தீர்மானிக்கக்கூடியவர்கள், திட்டமிடக்கூடியவர்கள், இதனை விரும்பக்கூடியவர்கள் நாமாக இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்வின் முழு பொறுப்பாளியாக நாம் இருக்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. எனவே அனைத்தையும் இயக்குபவர் இறைவனாக இருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ உன்னுடைய வாழ்வை திட்டமிட்டு வகுத்துக்கொள் என்னும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறார். அதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது அவர் என்ன விரும்புகிறார் என்றால், மிகப்பெரிய குற்றங்களை துவக்கத்திலேயே நாம் கட்டுப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலை செய்யும் அளவிற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். மாறாக உங்களுடைய மனதிலே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய வெந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சினம் அல்லது கோபம், அதனை நீங்கள் நெறிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல
நாம் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம், மிகவும் நாம் மனிதர்கள் என்று வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவது. அந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணம் உங்களை தீய வழியில் வழிநடத்துவதை விட உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அதுபோல தொடர்ந்து ஆண்டவர் இயேசு என்ன கூறுகிறார் என்றால், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பல நேரங்களிலே நாம் மனிதர்கள் கூடி வாழும் பொழுது பார்க்கிறோம், பிரிவுகள் ஏற்படுகிறது, மனக்கசப்புகள் ஏற்படுகிறது, சண்டைகள் ஏற்படுகிறது, கருத்து மோதல்கள் ஏற்படுகிறது. இந்த பிரிவுகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரிந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவுகளும் உறவு பிரிவுகளில் நிச்சயமாக அங்கே ஒப்புரவு ஏற்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். எனவே நீ ஆண்டவருக்கு பலிபீடத்திலே பலி காணிக்கையை கொண்டு செல்லும் பொழுது, அல்லது நீ ஒரு ஜெபத்தில் ஈடுபடும் பொழுது, இறைவேண்டலில் ஈடுபடும் பொழுது, திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது, உன்னுடைய சகோதரனுடன் உன்னால் ஒப்புரவு செய்து கொள்ள முடியுமா? அல்லது இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோம், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், உறவு முறிவுகள் மனமுறிவு வரைக்கும் கொண்டு செல்கிறது. சமீப வாழ்க்கையிலே மனமுறிவுகளை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் விபச்சாரமா என்றால் நிச்சயமாக இல்லை. கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு. என்னை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருக்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அங்கு அடிப்படையாக இருப்பது கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாகவே பல குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இயேசு என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் ஒப்புரவிற்கு உங்களுடைய உள்ளத்தை உட்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு உன்னத பலியாக இருக்க முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, எத்தனை வருடங்கள் நாம் பிரிந்திருக்க போகிறோம், அல்லது எத்தனை நாட்கள் நாம் இவ்வாறு ஒரு முறிந்த இதயத்துடன் இருக்க போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிஞனுடைய வரிகளை நாம் பார்த்தோம். நீயும் நானும் பிரிவதென்றாகிவிட்டதே, நமக்குள் ஏன் பிரிவு என்னும் புதிய உறவு அங்கே இருக்க வேண்டும் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். பிரிவு என்பது ஒரு நிரந்தரமான ஒரு தடையாக இருக்காமல் நம்முடைய உறவுகள் மறுபடியும் இணைய வேண்டும் என்பதே இயேசுனுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நாம் புதுக்காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமை, முதலில் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் முழு பொறுப்பானவர்கள் நாம் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஏனென்றால் அனைத்துமே நாம் விரும்பியே நடக்கிறது. எனவே தான் ஆண்டவர் கூறினார், நீ விரும்பினால் என்ன செய்வாய், அதனை நீ பொது நன்மைக்காகவும் கடவுளுடைய நன்மைக்காகவும் செய் என்று கூறுகிறார். அதுபோல நம்முடைய எண்ணங்களை நெறிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோலவே நாம் இணைந்து வாழும் மனிதர்களுடன் உறவு முறிவுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய உறவினை நாம் புதுப்பிப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஒப்புரவே ஒரு உன்னத உறவு என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை வாழ்வாக்குவோம்.